நாகர்கோவிலில் வழக்கறிஞர்கள் புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி நீதிமன்றத்தை புறக்கணித்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக 3 சட்டங்களை ஒன்றிய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டங்களை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் சங்கங்கள் தொடர்பாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வளாகத்தில் பேரணியாக சென்று கோட்டார் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக சென்றனர். அப்போது வழக்கறிஞர்களை காவல்துறையினர் தடுப்பு வேலி அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகளை வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் மீது தூக்கி எறிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். பரமத்தி வேலூர் காவல் நிலையம் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் காவல் நிலையம் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் பொதுமக்களுக்கு பாதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் புகையிலை, குட்கா, கஞ்சா, போதை மாத்திரைகள் போன்றவற்றை உபயோகிப்பதனால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதோடு மனநிலையும் பாதிக்கப்படுவதால் இவை அனைத்தையும் தடுக்கும் வகையில் துப்புரவு பணியாளர்கள் கையில் விளம்பர பதாகையுடன் பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், 50க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். ஓமலூரில் சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொறுப்பாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞரணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு அண்ணாமலையை கண்டித்து பேசினர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அண்ணாமலை தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாகவும், அவதூறு பேசுவதே அண்ணாமலையின் வாடிக்கையாகிவிட்டதாகவும் கூறி அண்ணாமலையை வன்மையாக கண்டிப்பதாக முழக்கங்களை எழுப்பினர். முன்னதாக மேட்டூர் சாலையில் பேரணியாக வந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பேருந்து நிலைய மையத்தில் முழக்கமிட்டனர். ஓமலூர் அருகே காமலாபுரம் கிராம ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் மனுக்கள் முகாம் நாளை நடைபெற உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காமலாபுரம் மற்றும் பொட்டியபுரம் ஆகிய கிராம ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இந்த முகாமிற்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்களுக்கு அனைத்து வசதிகளும் உதவிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நாளை நடைபெறும் முகாமில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, மின்சார வாரியம், காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உட்பட 13 துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களிடம் மனுக்களை பெற உள்ளனர். ஆகையால் இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சங்கராபுரம் ஊராட்சியில் மக்கள் தொடர்பு முகாம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷஜீவனா தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு நலத்திட்ட முகாமில் 7.7 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக குடும்ப நலத்துறை சார்பில் உலக மக்கள் தொகை தினம் 2024 விழிப்புணர்வு ரதம் துவக்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் தோட்டக்கலை மலைப்பயிர்கள், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஆகிய அனைத்தையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு 7.7 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் தனிநபர் சார்ந்த துறைகள் மூலமாகவும் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.